இந்தியா வம்சாவளி வந்த நம்ம எல்லாருக்கும் தங்கத்து மேலே ஒரு தனி மோகம் உண்டு. நம்ம பிள்ளைகளையே என் தங்கம் அப்படின்னு கொஞ்சுவோம். அந்த அளவுக்கு நமக்கு தங்கத்துக்கு மேலே ஒரு மதிப்பும் இருக்குது, ஒரு ஈர்ப்பும் இருக்குது. அதனாலேயே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் தங்கத்துக்கு ஒரு முக்கியமான இடத்த கொடுத்து வச்சுருக்கிறோம். ஆனால் உண்மையிலே தங்கம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா? அது நம்ம வளர்ச்சிக்கு கை கொடுக்குமா? அதை விளக்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். சில விஷயங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்துருந்தோம்னா அது நம்ம மனசில் பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருக்கும். அதை விட்டு அவ்வளோ ஈஸியாக நம்மளால் வெளில வர முடியாது. முக்கால்வாசி நேரம் அது நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அது நம்மளை கரெக்டாக யோசிக்க விடாமல் டிஸ்அட்வான்டேஜில் கொண்டு போய் விட்டுடும். இந்த தங்கத்தை பற்றிய டாப்பிக்கும் அது மாதிரி தான். அதனால் நமக்கு தங்கத்தை பற்றி என்ன தெரியுமோ அதை இப்போதைக்கு மறந்துடுவோம். பரோட்டா சூரி மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து வருவோம். அப்போ தான் நம்மளால் தங்கத்தை பற்றி சரியாக புரிஞ்சிக்க முடியும். முதல்ல தங்கத்தோட பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி மைன் பண்ணப்படுற தங்கத்தில் 50% நகை ஆபரணங்களுக்காக பயன்படுது, 10% இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு பயன்படுது. தங்கத்தோட தனித்துவ பண்புகளுக்காக அதை எலக்ட்ரானிக்ஸில் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான பயன்பாட்டை தான் இண்டஸ்ட்ரியல் யூஸ் அப்படின்னு இங்கே சொல்கிறோம். மிச்சம் 40% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பயன்படுது. ஆயில், கேஸ் மாதிரி தங்கமும் ஒரு கமாடிட்டி. எல்லா கமாடிட்டிஸோட விலையும் சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆயில் சப்ளை குறைஞ்சிருச்சுன்னா ஆயிலோட டிமாண்ட் கூட ஆரம்பிச்சிடும். அப்போ அதோட விலையும் கூட ஆரம்பிச்சிடும். ஆனால் தங்கத்தோட பயன்பாட்டுக்கு அதோட டிமாண்டுக்கு மேலேயே எப்போவும் சப்ளை இருக்குது. அப்போ அதோட விலை ஏன் மாறிக்கிட்டே இருக்குது? அந்த டிமாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்து வருது. எப்போல்லாம் எக்கானமியில் ஒரு க்ரைசிஸ் வருதோ அப்போல்லாம் இன்வெஸ்டர்ஸ் நான் முந்தி நீ முந்தின்னு தங்கத்தை பார்த்து அடித்து பிடிச்சி ஓடுவாங்க. ஏன்? க்ரைசிஸ் டைமில் தங்கம் குட்டி போடுமா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அப்போவும் அது சும்மா தான் லாக்கரில் உட்காந்துட்டு இருக்கும். ஆனால் க்ரைசிஸ் டைமில் எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துடும். நம்ம நாடு என்ன ஆகுமோ, நம்ம நாட்டோட கரன்சி என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயம்தான் தங்கத்தை பார்த்து மக்களை ஓட வைக்குது. தங்கமாக வச்சுருந்தா ஒருவேளை நம்ம நாட்டு கரன்சி வேல்யூ இல்லாமல் போனால் கூட அந்த தங்கத்தை பண்ட மாற்றத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதான் அவங்க எண்ணம். ஜிம்பாப்வே, வெனிசுலாவில் நடந்ததை பார்க்கும்போது அந்த பயத்தில் இருக்கிற அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ தங்கத்தோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் என்னென்னு பார்க்கலாம். தங்கத்தோட விலை உலக சந்தையில் US டாலரில் தான் ட்ரேட் ஆகுது. அதனால் ஒரு ounce தங்கம் US டாலரில் ஹிஸ்டாரிக்கலாக எப்படி மாறிக்கிட்டே வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எந்த பீரியடை பார்க்குறோங்கிறத பொறுத்து தங்கத்தோட ரிட்டர்ன் டோட்டலாக மாறுபடுது. யூஎஸில் தங்கத்தோட விலையை 1934 இருந்து $35 பெர் அவுன்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக வச்சுருந்தாங்க. இந்த $35 பெர் அவுன்ஸ் தான் 1971 வரை 37 வருஷமாக ஒரே ப்ரைஸில் இருந்துச்சு. 71 அப்போ இருந்த பிரசிடென்ட் நிக்சன் இனிமேல் கோல்டு ஃபிக்ஸட் ப்ரைஸில் மாற்றப்பட மாட்டாது அப்படின்னு கோல்டு ஸ்டாண்டர்ட் ரூலை அப்படியே கைவிட்டுட்டார். அதுக்கப்புறமா தங்கத்தோட விலை மார்க்கெட்டில் சர்ன்னு ஏற ஆரம்பித்து 1980 $850 பெர் அவுன்ஸ் வரைக்கும் போச்சு. அந்த 10 வருஷம் அதோட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் கிட்டத்தட்ட 31%. அதுதான் தங்கத்தோட கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 10 வருஷம் பார்த்தா $850 400 சொச்சத்துக்கு கீழே வந்துருச்சு. இந்த 10 ஆண்டுக்கான ஆனுவலைஸ் ரிட்டர்ன் -2.4%. 90களில் இந்த சரிவு இன்னும் தொடர்ந்துச்சு. அடுத்த 10 ஆண்டு முடிவில் தங்கத்தோட விலை 400 280க்கு வந்துருச்சு. இந்த 10 வருஷத்தோட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் -3.3%. 2000 2010 வரை அந்த 10 வருஷத்தில் தங்கம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சுது. $280 $1100க்கு போயிடுச்சு. இந்த 10 வருஷ ரிட்டர்ன் 14.3%. அதுக்கு அடுத்த 10 வருஷ ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 3.3%. 2020 இப்போ வரைக்கும் கடந்த 1.5 வருஷ ரிட்டர்ன் 10%. கடந்த 40 வருஷமாக நம்ம தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தோம்னா நம்மளோட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 3.4%ல் இருந்திருக்கும். இது US டாலரில் தங்கத்தோட ஆக்சுவல் ரிட்டர்ன். ஆனால் இந்திய ரூபாயில் அந்த ரிட்டர்ன் 8.5%ல் இருக்குது. அது ஏன்னு நாம் அசட் அலோகேஷன் வீடியோலேயே விளக்கமாக பார்த்தோம். இந்த 40 வருஷத்தில் $1க்கு 8 ரூபாய்னு இருந்த நம்ம இந்திய ரூபாய் இப்போ 74 ரூபாய்னு 9 மடங்குக்கு மேலே வந்து நிற்கிது. அதனால் இந்திய ரூபாயில் இதே பீரியடுக்கு தங்கத்தோட ரிட்டர்ன் அதிகமாக தெரியும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரா 5% ரிட்டர்ன் வந்தது தங்கத்திலிருந்து இல்லை, இந்திய ரூபாய் உலக சந்தையில் அதோட மதிப்பை இழந்ததுனால வந்த ரிட்டர்ன் அது. சரி, அப்போ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு தங்கத்தை வாங்கி வைக்கலாமா?
எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இதை இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்களே. யா, ஆனால் தங்கத்தோட வரலாறை பார்த்தா அப்படி தெரியல. யூஎஸோட இன்ஃப்ளேஷன் 1980லேருந்து 2000 வரை ஆவரேஜாக வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4% இருந்துச்சு. தங்கம் இன்ஃப்ளேஷனோட ஹெட்ஜின்னா அந்த பீரியடில் தங்கத்தோட விலை மேலே போயிருக்கணும். ஆனால் அந்த 20 வருஷ காலத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $850 $280ன்னு கீழே போயிடுச்சு. அப்போது யூஎஸ் டாலர் மாதிரிப்பட்ட ஸ்ட்ராங்கான கரன்சிக்கு இது கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜ் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது. ஒரு கரன்சி உலக சந்தையில் எவ்வளோ வீக்காக இருக்குதோ அந்த அளவுக்கு தங்கம் எஃபெக்டிவான இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜாக இருக்கும். ஃப்யூச்சரில் இந்திய ரூபாய் பலவீனமாகும்னு நினைக்கிறீங்களா அல்லது பலமாகும்னு நினைக்கிறீங்களா? அதை பொறுத்து தான் தங்கத்தை இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜுக்கு நீங்கள் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு முடிவெடுக்க முடியும். அதெல்லாம் சரிங்க, ஆனால் தங்கம் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சே, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படியா என்ன? தங்கம் எவ்வளோ சேஃப்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிஸ்க்கை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம்? அதோட வொலட்டிலிட்டியை வச்சு மெஷர் பண்ணுறோம். ஒரு அசட்டோட விலை எவ்வளோ தூரம் மேலேயும் கீழேயும் போகுதுங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த வொலட்டிலிட்டி. தங்கத்தோட வொலட்டிலிட்டி ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸை விட அதிகம். 1975லேருந்து இன்றைக்கி வரை பார்த்தா S&P 500ஓட வொலட்டிலிட்டி 15%னா தங்கத்தோட வொலட்டிலிட்டி 19%. அந்த வொலட்டிலிட்டிக்கு S&P 500 விட அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. இந்த பீரியடில் தங்கத்தோட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 5%. அதே பீரியடில் S&P 500ஓட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 12.3%. அப்போ அதிகமாக ரிஸ்க் எடுக்க வச்சு கம்மியாக ரிட்டர்ன் கொடுக்குற தங்கத்தில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? நல்ல கேள்வி. இப்போ நம்ம ஒரு அசட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? ஏன்னா அந்த அசட்டில் இருந்து நம்ம ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ எதிர்பார்க்குறோம். பாண்ட்ஸ்னால் அதோட இன்ட்ரெஸ்ட், ஸ்டாக்ஸ்னால் அதோட டிவிடெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்னா அதோட வாடகை அப்படின்னு ஒவ்வொரு அசட்டுக்கும் அதோட ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ பொட்டன்ஷியலை பொறுத்து அதுக்கு ஒரு விலையும் கொடுத்து அதில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் தங்கம் அதுக்கு ஒரு ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோவும் கிடையாது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கி வச்சா அது அப்படியே ஒரு அவுன்ஸாக தான் கடைசி வரை இருக்கும். இல்லை பாஸ், நீங்களே சொன்னீங்களே தங்கத்தில் நகைகள் பண்ணலாமே. நகைகள் தான் நம்ம தேவைன்னா கண்டிப்பாக தங்கம் வாங்கலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தங்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிற கேள்வி. ஒரு அசட்டோட ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோ அதிகமாக போகுதுன்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிய வந்தால் அந்த அசட்டை அதிக விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருப்பாங்க. அப்படித்தான் ஒரு அசட்டோட விலை அப்ரிஷியேட் ஆகும். ஆனால் தங்கத்துக்கு ஒரு ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோவும் இல்லைங்கிறதுனால அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட ஒரே ஹோப் நாளைக்கு நம்மளை விட அதிகமாக விலை கொடுத்து தங்கத்தை வாங்க ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இது பிட்காயின் மாதிரி தான். ஆனால் இதில் என்ன ஆச்சரியன்னா தங்கத்தை சப்போர்ட் பண்ணுறவங்க பிட்காயினை சாடிட்டு இருப்பாங்க, பிட்காயினை சப்போர்ட் பண்ணுறவங்க தங்கத்தை சாடிட்டு இருப்பாங்க. ரெண்டு கழுதையும் ஒன்று தான்னு வாரன் பஃபட், சார்லி மங்கர் மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஒப்பீனியனை சொல்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. சரி, அப்போ தங்கத்தை வாங்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறது தான் ஒரு கேள்விக்குறியான முடிவு. யாரெல்லாம் தங்கம் வாங்கலான்னா, எனக்கு தங்க நகை பிடிக்கும்பா அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். அப்புறம் அவங்க நாட்டு கரன்சி மேலே நம்பிக்கை இல்லாதவங்க அந்த ரிஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அவங்களும் கண்டிப்பாக வாங்கலாம். இதுபோக என்ன தான் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தாலும் எக்கனாமிக் க்ரைசிஸ் டைமில் அது கண்டிப்பாக கீழே போகத்தான் செய்யும். அந்த நேரத்தில் தங்கம் வச்சுருந்தா போர்ட்ஃபோலியோவுக்கு ஒரு குஷன் கொடுக்கும். அந்த குஷனுக்காக நான் என்னோட லாங் டேர்ம் வளர்ச்சியில் கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக தங்கத்தை வாங்கலாம். அப்புறம் என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்ப்பா, அதுக்கு நான் தங்கத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக தங்கத்தை வாங்கலாம். தங்கம் கேட்குற பயலுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணுமா அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் அது அவரவர் சொந்த விருப்பம். யார் தங்கத்தை வாங்கக்கூடாதுன்னா வெல்த் பில்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க. தங்கத்தில் இருக்கிற ரிஸ்க்குக்கு போதுமான ரிட்டர்ன் அதில் இல்லைங்கிற பட்சத்தில் அதுக்கு பதிலாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தேவலாம். இது என்னோட கருத்து. ஆனால் உங்கள் மன சந்தோஷத்துக்காக ஒரு 10% வரை தங்கத்தை வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆஃப்டர் ஆல் இது பர்சனல் ஃபைனான்ஸ், நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். தங்கம் வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சாவரின் கோல்ட் பாண்ட் நல்ல ஆப்ஷன். தங்கத்தில் ஃப்யூச்சர் கேஷ் ஃப்ளோவே இல்லைன்னு சொன்னேனே, அதுக்கு மாறாக இதில் 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். RBI இஷ்யூ பண்ணுற பாண்டுங்கிறதுனால சேஃபும் கூட. அதனால் லாங் டேர்முக்கு தங்கத்தை வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சாவரின் கோல்ட் பாண்டை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து இப்போ போன வார கேள்விக்கு போகலாம். கேள்வி என்னென்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுற 2 ஃபண்ட் A அண்ட் ஃபண்ட் B, அந்த 2 ஃபண்டுக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ,
ட்ராக்கிங் எரர்னு ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆனால் அந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், ஃபண்ட் ஏ 100 ரூபாய், ஃபண்ட் பி 10 ரூபாய். இதில் எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? இதுதான் கேள்வி. நிறைய பேர் ரெண்டுக்கும் ரிட்டர்னில் ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னு சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. சில பேர் இது ஒரு ட்ரிக்கியான கேள்வியாக இருக்குமோ அப்படின்னு அதுக்கு மேலேயும் யோசித்து சில நுணுக்கங்களை சொல்லியிருந்தீங்க. இது அந்தளவுக்கு ட்ரிக்கியான கேள்வியெல்லாம் இல்லை, சிம்பிளான ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேள்வி தான். இந்த கேள்விக்கு கிட்டத்தட்ட 50% பேர் ஃபண்ட் பியை தான் சூஸ் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும், அதனால் நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும், நிறைய டிவிடெண்ட்ஸும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எவ்வளோ தவறுதலான புரிதல் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இப்போ ஒரு டீ கடை இருக்குதுன்னு வச்சுப்போம். டீ கடை ஏ. இந்த டீ கடையோட விலை 10 லட்சம். இந்த டீ கடை பிஸ்னஸை 10 பங்காக பிரித்து ஒரு பங்கு 1 லட்சம் அப்படின்னு முதலீடு பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டீ கடை இருக்குது, டீ கடை பி. இது ஏ மாதிரியே எக்ஸாக்ட் காப்பி, ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒரே வருமானம், ஒரே லாபம். இதோட விலையும் 10 லட்சம். ஆனால் இந்த டீ கடையை 100 பங்காக பிரித்து ஒரு பங்கு 10,000 ரூபாய் அப்படின்னு முதலீடு பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போம். 1 லட்சத்தை டீ கடை ஏல போடுறேன், ஒரு பங்கு கிடைக்குது. இன்னொரு லட்சத்தை டீ கடை பியில் போடுறேன், அதில் எனக்கு 10 பங்கு கிடைக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ண பணம் 2 சினேரியோலையும் ஒன்று தான், ஆனால் கிடைச்ச பங்குகள் நம்பர் தான் வித்தியாசம். இப்போ ஒரு வருஷம் கழித்து இந்த 2 டீ கடையிலையும் 1 லட்சம் ரூபாய் லாபம் வருது அப்படின்னு வச்சுப்போம். அந்த 1 லட்சம் லாபத்தை பங்குதாரர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. டீ கடை ஏல ஒரு பங்குக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1 லட்சத்தை 10ஆல் வகுத்து 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. நான் ஒரு பங்கு வாங்கி வச்சுருக்கிறேன், ஸோ எனக்கு 10,000 ரூபாய் லாபமாக வந்திருக்கும். டீ கடை பிலையும் அதே 1 லட்சம் ரூபாய் தான் லாபம். 100 பங்குதாரர்களுக்கு அதை பிரிக்கும்போது ஒரு பங்குக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும். நான் வச்சுருக்கிறது எத்தனை பங்குகள்? 10 பங்குகள். அப்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? டீ கடை ஏல கிடைச்ச அதே 10,000 ரூபாய். 10 பங்கு இருந்ததுனால எனக்கு அதிகமாக லாபம் கிடச்சிச்சா? இல்லை. இதே கான்செப்ட் தான் ஃபண்ட் ஏல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஃபண்ட் பியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ரிட்டர்னில் ஒரு வித்தியாசம் இருக்காது, ரெண்டும் ஒரே ரிட்டர்னை தான் கொடுத்துருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஷேருங்கிறது இப்படி தான் ஒர்க் ஆகும். அதனால் நாம் வாங்குகிற ப்ரைஸோ எத்தனை யூனிட்ஸ் கிடைக்குதோ அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. எவ்வளோ ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், அந்த மொத்த பணத்தோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.